உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட மனிதனாகிய நாம் தேவனுடைய சாயலிலே, தேவனுடைய ரூபத்திலே, மற்ற மிருகங்களுடைய சுபாவம் அல்ல, தேவனுடைய சுபாவத்தையே உடையவர்களாய் உண்டாக்கப்பட்ட மனிதன். நான் திரும்ப சொல்கிறேன், மனிதன் மற்ற எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் வித்தியாசமாய் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்திலே, தேவனுடைய சுபாவத்தின்படி உண்டாக்கப்பட்டவன். மிருகங்களுடைய சுபாவம் இல்லை. ஒரு சிங்கம், கரடி, புலி அந்த சுபாவங்கள் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் சில சமயத்தில் மிருக சுபாவத்தையும் ஏற்றுக்கிறேன்றான், அது வேறு. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட போது நாம் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய அந்த சுபாவம், இன்ஸ்டிங்க்ட்டு, சுபாவம், இன்ஸ்டிங்க்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு குருவி இருக்குது, அது எப்படி கூடு கட்டுது, தூக்கணாங்குருவி கூடு கட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாய் குருவி சொல்லி கொடுத்துச்சுங்க, அதனால் இந்த குருவி கட்டிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒருத்தன் என்ன செஞ்சான், தாய்க்குருவி முட்டையிட்டப்ப அந்த முட்டையை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். முட்டையை எடுத்து கொண்டு போய் இன்குபேட்டரில் போட்டு அங்கே அந்த குருவி, முட்டையிலேருந்து வர்ற குருவியை பொறிக்க வச்சான். பார்த்தீங்க, அவன் என்ன செஞ்சிட்டான், இந்த இன்குபேட்டரில் வளர்த்த இந்த குருவியை மற்ற எந்த குருவிக்கும் தெரியாமல் தனியாக ஒரு காம்பவுண்டில் போட்டு எந்த குருவியும் இந்த குருவியை பார்க்க முடியாத அளவுக்கு பிரித்து விட்டான். இதோடைய தாய்க்குருவியோ இந்த வகைரா குருவியோ இல்லை, சரி தூக்கணாங்குருவின்னு வச்சுக்கிடுவோம். தூக்கணாங்குருவி, எந்த தூக்கணாங்குருவி இந்த குருவியை பார்த்ததே இல்லை, இந்த குருவி வேறு எந்த தூக்கணாங்குருவியும் பார்த்ததே இல்லை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தவுடனே அது போய் கூடு கட்டுது. எப்படி கூடு கட்டுச்சுன்றீங்க? தாய்க்குருவி எப்படி அங்கே கூடு கட்டுச்சோ அதே போல் கூட்டை இது கட்டுது. அப்போ யார் இதுக்கு சொல்லி கொடுத்தது? ஒன்றும் சொல்லி கொடுக்கல. அப்போ அந்த முட்டைக்குள்ளேயே அது ஏதோ சில விவரங்கள் இருந்துச்சு. அது வளர்கிறப்ப இந்த மாதிரி குருவி தான் வருது, சிங்கம் வரலை. அந்த முட்டைக்குள்ளேருந்து இந்த குருவி தான் வந்துச்சே வழியே ஒரு கோழி வரல. அப்போ இந்த சரீரத்துக்கேற்ற விதத்தில் ஒரு அங்கே விவரங்கள் அந்த முட்டைக்குள்ளே இருந்துச்சு. அது மட்டுமல்ல, சில குணமும் அங்கே இருந்தது. கோழி கொக்கோன்னுக்கிட்டு போகும், அந்த குஞ்சுகளை கூட்டிகிட்டு ஓடும் பார்த்தீங்களா? அப்புறம் ஏதாவது பறந்து வந்துச்சுன்னா கொக்கான்னு எல்லாம் அந்த குஞ்செல்லாம் வந்து அவருடைய சட்டைகளில் வந்து வந்து பத்திரமா இருக்கும். அப்படி அதுகளுக்கு ஏதோ ஒரு குணம் இருக்குது. ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. நான் சொன்னேனே, இந்த தூக்கணாங்குருவிக்கு இதுக்கு ஒரு குணம் இருக்குது. அந்த குணம் வந்து யாரும் சொல்லி கொடுத்து வரல, அது தானாக தூக்கணாங்குருவி கூட கட்டிருச்சு. அப்போ அதுக்கு ஒரு சுபாவம், இன்ஸ்டிங்க்ட் அவங்க உள்ளுக்கு இருந்துச்சுங்க. அது மாதிரி மனுஷனுக்குள்ளே ஒன்று இருக்குது. என்னென்ன? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய சுபாவம். இந்த சுபாவம்னு சொன்னால் அது அதோடைய உள்ளான குணங்கள், அதை தான் தேவனுடைய சுபாவம்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு குருவிக்கு ஒரு மாதிரி உள்ளான குணம் இருக்குது, சிங்கத்துக்கு ஒரு உள்ளான குணம் இருக்குது, கரடிக்கு, மற்ற எல்லா மிருகங்களுக்கும் அதுக்கான ஒரு உள்ளான குணம் இருக்குது. சிருஷ்டிப்பில் நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், இப்போ ஆடு மாடெல்லாம் நீங்கள் வச்சு வளர்த்துருவீங்க, காண்டாமிருகத்தை வச்சு வளர்க்கவா முடியுது?
அதை வச்சு வளர்க்க முடியாது. ஏன்னா அது குணமே வேறு, அதோடைய சுபாவம் வேறு. அது சிருஷ்டிக்கப்பட்டது அந்த மாதிரி ஒரு சுபாவத்தோடு இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இவ்வளவு சிருஷ்டிப்புகளும் மிருகங்களும் அந்தந்த வித்தியாசமான சுபாவத்தோடு இருக்கும்படி உண்டாக்கப்பட்டன. ஆனால் மனுஷன் மட்டும் உண்டாக்கப்பட்ட போது எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் மேன்மையாக தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தில், தேவனுடைய சுபாவத்தோடு கூட உண்டாக்கப்பட்டவன். இப்போ என்ன தலைப்பு சொல்கிறேன்? இப்படி தேவனுடைய சுபாவத்தோடு உண்டாக்கப்பட்டவன் தேவனுடைய சுபாவத்துக்கு விரோதமாய் பரிசுத்த குறைவோடு பாவத்தில் எப்படி வாழுகிறான்? எப்படி பாவத்திலே மனுஷன் வாழ முடிகிறது? இவன் உண்டாக்கப்பட்ட சுபாவம் தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். அதாவது ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த உள்ளான குணங்கள். இப்போ கடவுள் அவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் பைபிளில் ஒரு இடத்துல எழுதியிருக்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீ எனக்கு எப்படிப்பட்ட கோயிலை கட்ட போகிற? எனக்கு கோயில் கட்டினா எனக்கு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு கால் வைக்கிற இடம் பாதபடி. நீக்கு என்ன கோயில் கட்ட போகிற? ஏதோ கொடாப்பாக கட்டி வச்சு என்னை உள்ளே வச்சு அடைக்க பார்க்குறியா? அதான் முடியாதுறான்றார். இங்கே என்ன செய்வான் மனுஷன் கடவுள் கோயில் கட்ட போனால் மனுஷன் கொடாப்புகள் தான் கட்ட முடியும், நிச்சயமாக கோயிலை கட்ட முடியாதுங்க. ஏன்னா தேவன் எவ்வளோ பெரியவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். இந்த ஆகாய விரிவுக்கு எங்கே ஒரு எல்லை இருக்கான்னா விஞ்ஞானிகள் அந்த காலத்தில் தேடிக்கிட்டு இருக்கான், எல்லையே இல்லை. பத்தாவதுக்கு என்ன ஆகாய விரிவு இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்குன்னு வேற சொல்கிறான். அப்போ இவ்வளவு பெரிய காரியங்களை செய்த தேவன் எவ்வளவு பெரியவராக இருப்பார். அவருக்கு கொடாப்பு மாதிரி கோயில் கட்டுறதெல்லாம் நடக்காது. ஆனால் அவர் எப்படி சுபாவம் உள்ளவராக இருந்தாரோ அது மாதிரி சுபாவத்தோட மனுஷன் வாழ முடியும். இன்றைக்கி நம்ம ஆட்களை பார்த்திங்கன்னாக்க அந்த வித்தியாசமான மக்கள் பார்த்திங்கன்னா அந்தந்த வித்தியாசமான மக்களுக்கு அவங்கவுங்க சுபாவம்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. சில ஆளுங்க எடுத்தவுடனே ஏதாவது சண்டை எட்டு அருவாளை அப்படின்றான். இன்னொரு வகைற ஆள் அருவாள்லாம் எடுத்தால் பிரச்சனை, ஜெயிலுக்கு போயிடணும். அதனால் சூதுவாதாக பேசி இவனை எங்கே மடக்கி எவனை காலி பண்ணலான்னு சொல்லி இவன் ஐடியா பண்ணி மடக்கிற அப்படி ஒரு மக்கள் கூட்டமும் இருக்க தானே செய்யுது, பார்க்க தானே செய்கிறான். அப்போ இந்த ஜனங்களுக்குள்ளே சில வித்தியாசங்களையும் அந்த சுபாவத்தின்படி பார்க்குறோம். ஆனால் ஒரிஜினல் சுபாவம், ஒரிஜினல் இது ஒரிஜினல் கம்பெனி இதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் மீதியெல்லாம் என்னது, இவங்களாம் இங்கே லோக்கல் மேக்கு. அந்த காலத்தில் எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும், ரேடியோ மற்ற எல்லா ஐட்டமும் 2 in 1 சொல்லுவாங்க. அதாவது ரெக்கார்டரும் சேர்ந்து வந்துச்சு, ரேடியோவும் வந்துச்சு, டேப் ரெக்கார்டரும் வந்துச்சு. அது ஜப்பானில் செய்கிறது தான் ரொம்ப நேஷ்னல் பேனாசோனிக் ஒரிஜினல். 3 மாதத்தில் டெல்லியில் நேஷ்னல் பேனாசோனிக்னு போட்டுக்கு வந்துருச்சு. நான் வாங்கினேன். வாங்கின பிறகு தான் தெரியுது அது வேற இது வேற. அப்போ பேர் போட்டுக்கிறது மட்டும் இல்லை, ஒரிஜினல் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி இங்கே ஒரிஜினல் மனிதன் ஒரிஜினலாக உண்டாக்கப்பட்டது எப்படி அப்படி பார்த்தா அது தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தோட, தேவனுடைய சுபாவத்தோடு வாழும்படி ஒரிஜினல் மேக். ஆனால் இடைக்காலத்தில் ஃபேக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? லோக்கல் மேக்குங்க, இது டெல்லி மேக்குங்க, யூஸ் அண்ட் த்ரோங்க. அப்புறம் சில நாடுகள்லேருந்து வரும், இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோங்க, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணவே முடியாது. அந்த காலத்தில் நாங்கள் ஏதாவது ரிப்பேர் போச்சுன்னா போய் கடையில் கொடுத்து அங்கே நின்றுக்கிட்டே இருப்போம், அதை சரி பண்ணி குடியான்னு. அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் செலவில் மறுபடியும் அது நல்லா வேலை செய்யும். இப்போ
வீடுகளில் உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள் முதல் கொண்டு யூஸ் அண்ட் த்ரோவாக வருது. அந்த காலத்தில் பாத்திரங்களை வாங்கி அதுக்கு வெங்கல பாத்திரத்தை வாங்கி உள்ளே ஈயம் பூசுவாங்க. இப்போ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காசி பானையாக அதெல்லாம் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதெல்லாம் காசி பானைங்க காப்பர். இப்போல்லாம் அதுக்கு இடமே இல்லை. யூஸ் அண்ட் த்ரோ, நெளிஞ்சிச்சா தூக்கி எறி, எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோவுக்கு வந்துருச்சு. அப்போ நல்ல ஒரிஜினலாக காலாகாலத்துக்கு இருக்கிற மாதிரி துணி வாங்கினா கூட சாயம் போகாமல் இருக்கணும், எவ்வளோ நாளைக்கு உழைக்கும் அப்படி பார்த்து வாங்குவாங்க. இப்போல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி 4 தடவை 5 தடவை போட்டோன்னே அது பல்ல காட்டுது, அது திரும்ப போட முடியல, போட்டால் நல்லா இல்லை. ஏன்னா அந்த ஒரிஜினல் அங்கே இல்லை. அதனால் இன்றைக்கும் பாருங்கள், மனுஷன் உண்டாக்கப்பட்ட ஒரிஜினல் சுபாவம் தேவனுடைய சுபாவம். தேவன் நல்லவர், அன்பானவர், பரிசுத்தர், சத்தியபரர், பொய்யே கிடையாது அவர்கிட்ட. இப்போ மனுஷன் எடுத்ததெல்லாம் பொய் பேசுகிறான். பொய் சொல்லக்கூடாதுன்னா ஏங்க பொய் சொல்லாமல் பிழைக்க முடியுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது நம்மக்கிட்ட. அப்போ பொய் சொல்லாமல் பிழைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இவன் மாறிட்டான். ஒரிஜினல் என்ன? சத்தியம். சத்தியத்தில் ஒரு பொய்யும் இராது, சத்தியத்தில் பொய்யே இருக்காது. அப்போ அது ஒரிஜினல். இது எல்லாம் பொய்யும் கலந்து என்னடா அப்படின்னு கேட்டால் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுன்னா, ஒரே ஒரு பொய் சொல்லிவிட்டாங்கன்றான். ஒரே ஒரு பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ண ஒரு பாடு தெரியும், இந்த ஒரே ஒரு பொய் அவங்க வாழ்க்கையவே குழப்பமாக்கி பிடிச்சி. அப்போ பொய் குழப்பமாக்குது, சமாதானத்தை கெடுக்குது, சந்தோஷத்தை கெடுக்குது, வாழ்க்கையை கெடுக்குது. ஆனால் பொய்யெல்லாம் பிழைக்க முடியாதுன்றேன். ஆனால் கடவுள் உண்டாக்கும்போது நம்மளை ஒரிஜினலாக, பரிசுத்தமாக, நீதி உள்ளவனா, அன்பானவனா, மற்றவங்களுக்கு யாருக்கு எந்த கேடு செய்யாதவனா, அவன் தேவனுடைய சுபாவம் சத்தியத்திலே உண்மை. சத்தியம், உண்மைங்கிறது வேறு, சத்தியங்கிறது வேறு. உண்மைன்னா ஆமாம் நீ திருடுனியாடா, உண்மையாக பொய், உண்மையாக பொய்யா அப்படி கேட்பாங்க. சத்தியம்னா அது மாறவே மாறாது. அங்கே இருந்தது தான் இருக்கிறத, அது மாற்றமே கிடையாது. தேவன் சத்தியபரர், அதனால தான் அவர் மாறாதவர். அவர் குணம் மாறாது. அவர்கிட்ட சத்தியம் மட்டும்தான் இருக்குது. எந்த பொய்யும் கிடையாது, எந்த பித்தலாட்டமும் கிடையாது, எந்த ஏமாத்து வேலையும் கிடையாது, எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் கிடையாது. அப்படி தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். இப்போ ஆனால் இடையில மற்ற கெட்ட குணங்கள் எப்படி புகுந்தது கணக்கு இருக்குது. கெட்ட குணங்கள் எப்படி வந்துச்சு? இப்போ தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறப்ப எல்லாம் சத்தியமாக, அன்பாக, யாருக்கு எந்த கேடு செய்யாத, ஏமாத்தாத, பொய் சொல்லாத, அடுத்தவங்களை கெடுக்காத, அப்படி எல்லாம் நற்குணங்களாக, எது கெட்டு போயிருந்தால் கூட உதவி செஞ்சு சரி பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட மனநிலையோட கடவுள் உண்டாக்கி வச்சுருந்தா, இப்போ இந்த பொய் பித்தலாட்டம், லஞ்சம், ஊழல், வழக்கு இதெல்லாம் எப்படிங்க வந்துச்சுன்னா அது வேற ஒரு வழியில். இந்த கடவுளுக்கு விரோதி ஒருத்தன் வந்தான், ஒரு தேவதூதன் அவன் நம்ம என்ன இந்த கடவுளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டேவா இருக்கணும், வேலைக்காரனாக கூட நம்மளே கடவுளாகிடுவோம் அப்படின்னு நினச்சி ஒரு கூட்டம் நம்ம ஆட்கள் வேணும்னு சொல்லி ஒரு கூட்டம் தூதர்கள்ட்ட பேசி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு போய் இந்த கடவுளை தள்ளி விட்டு நம்ம போய் பிடிச்சிக்கிடுவோம், நான் கடவுளாக இருக்கேன், நீங்களாம் வாங்க, உங்களுக்கு எல்லாம் பதவியெல்லாம் தர்றேன் அப்படின்னு சொல்ல இந்த தூதர்களும் கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த போய் கடவுளை தள்ளி விட போனாங்களாம். ஆனால் கடவுள் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாராம். ஏடா நான் உன்னை உண்டாக்குனேன், நீ என்னை வேட்டு வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டாரான். அப்படி தள்ளி விடப்பட்ட தூதன் தான் பிசாசுன்னு, அநேக குட்டி பிசாசுகள்னு பூமியில் இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்கணும்னாக்கா அது தனியாக கேளுங்க, அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஆனால் ஒன்று விளங்குது, இந்த பூமியில் கெட்ட ஆவிகள், தீய ஆவிகள், ஏன்னா அந்த ஆவிகளைத்தானே பயன்படுத்தி மந்திரவாதி பில்லி சூனியம் செய்கிறான். அவன் சொந்த பலத்திலே பில்லி சூனியம் செய்கிறான். அவன் சொந்த பலத்தில் அவன் படித்ததில், அவன் என்னமோ தேர்னதில் அதில் கிடையாது.
அவன் ஏதோ ஒரு கெட்ட ஆவி தீய ஆவியை தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக எதாவது ஏவி விட்றேன், பில்லி சூனியம் பண்ணுறேன் அப்படி என்னமோ செய்கிறான். அப்போ அவன் அந்த ஒரு ஆவியை கொண்டு தான் செய்கிறான். அது நல்ல ஆவியாக இருந்தால் அடுத்த குடும்பத்தை கெடுக்க போகுமா, அந்த பொண்ணை புத்தியை மாற்றி இவனை கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏவி விட்றாங்க. அப்போ அது ஒரு ஆவி, அது கெட்ட ஆவி. ஏன் கெட்ட ஆவி? இன்னொருத்தரை கெடுக்க போகுது. அப்போ கெட்ட ஆவிகள் மந்திரவாதிகள்கிட்ட இருக்கிறது எல்லாமே கெட்ட ஆவிகள். ஏன்னா எல்லா மந்திரவாதியை மூஞ்சியை பார்த்தாவே தெரியும், இவன் குரூரமானவன், கண்ணுலேயே ஒரு குரூரத்தனம் தெரியும். அடுத்து நீங்கள் மந்திரவாதிகிட்ட போகிறப்ப பாருங்கள், மந்திரவாதியோட தோற்றத்தை கவனிங்க, அவனுடைய ட்ரெஸ்ஸை பாருங்கள், அவனுடைய முகத்தை பாருங்கள், அவன் தாடியை பாருங்கள், அதெல்லாம் என்னென்னத்தை வச்சுருக்கான் பாருங்கள், அவன் என்னத்தை பூசி வச்சுருக்கான் பாருங்கள், அவன் கண்ணை பாருங்கள். கண்ணுலேயே ஒரு குரூரம் தெரியும். அதை பார்க்க தெரியலன்னா உங்கள் கண்ணு குருடுன்னு அர்த்தம். அப்படி கெட்ட, அதாவது மனசில் இருக்கிறது முகத்தில் வந்துடும் பார்த்தீங்களா? அடுத்தவங்களை கெடுக்கக்கூடிய அந்த புத்தி இருதயத்தில் இருந்தால் அது மனசில் முகத்தில் வெளிப்பட்டுரும் பார்த்தீங்களா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ இருதயத்தில் இருக்கிறது மூஞ்சி பார்த்தாவே தெரியும். அப்படி பொல்லாத மந்திரவாதிகள்கிட்ட போய் இவங்களை எனக்கு இதை செய்யாது செய்யணும் மக்கள் கேட்குறாங்க. அவன் என்ன செய்வான்? நாளைக்கு ஏற்கனவே இருந்தால் விட இன்னும் கொஞ்சம் கெடுத்து விடுவான். அப்போ அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் அந்த தீய ஆவிகள். ஆனால் கடவுள் நல்ல பரிசுத்தமான அன்பான நன்மை செய்கிற அப்படி ஒரு குணத்தை உடைய ஆவி. அதனால தான் அதை பரிசுத்த ஆவின்னு சொல்கிறோம். அது அசுத்த ஆவி அசுத்தமான காரியங்களை செய்கிறதுக்கு அது ஏவுது. குடும்பத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும்னா இல்லை, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் போய் அசுத்தமாக அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழலான்னு சொல்லி விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் இதை ஒரு பிஸ்னஸாக பாலியல் குற்றங்கள். அதை இப்போ நம்ம ஊர்லேயே திண்டுக்கல்லையே அங்கே பாலியல் அந்த வியாபாரம் பண்ணுற ஆளு திண்டுக்கல்லில் இருக்கிறாங்க, ஒரு கூட்டமே இருக்குது. வெளியே பாம்பே, கல்கத்தா மாதிரி சென்னை போல் பெரிய இடங்களுக்கு போனீங்கன்னா ரெட் லைட் ஏரியா. என்னது ரெட் லைட் ஏரியா? நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் ஒரு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அங்கே எல்லாம் இந்த பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஏங்க கடவுள் இப்படியா உண்டாக்குனார்? சரீரத்தையே விலை பேசி அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இப்படி காசு அப்படின்னு சொல்லி விலை பேசியாக சரீரத்தை விற்றா பிழைக்க சொன்னார். அவங்களுக்கு மனசாட்சி, அவங்களுக்கு சுயமரியாதை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? கடவுள் ஒரு மனுஷனை உண்டாக்குறப்ப தன்னை போல் தன்னுடைய சுபாவத்தில் சுயமரியாதையோட எல்லோரும் சமம்னு, எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செய்கிறவர்களாக இருக்கணும்னு, ஒருத்தன் தடிக்க கீழே விழுந்துட்டு அவனை தூக்கி விடுற ஆளாக இருக்கணும்னு, தூக்கி விடாமல் அவன் தடி கீழே விழுந்தானா அவனே கொண்டுட்டு அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் பிடிங்கிட்டு ஓடிடு. நிறைய பேர் இப்போ கவனா கீழே விழுந்தானா அவனை அதோட கதி முடிஞ்சு வச்சுனாக்கா அவன்கிட்ட செல்ஃபோனை திருடிட்டு ஓடுற ஆளுங்க இருக்கிறாங்க. செல்ஃபோனுக்காக ஒருத்தனுக்கு உதவி செய்யாமல் விட்டுட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டான், அங்கே 2 கம்பார்ட்மெண்ட் கவுந்துருச்சு. அதில் இருக்க ஆளுகள்லாம் அலறிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து ஊர் ஜனங்கள் ஓடி போய் காப்பாற்றுவாங்களான்னு பார்த்தா என்ன நடந்துச்சான், ஐயா அம்மா என்னை காப்பாற்றுன்னு என்னென்னமோ ரொம்ப கதறாங்களாம். இவங்க காப்பாற்றலையாம், அவங்க இருந்த காசு கனியை எடுத்துக்கிட்டு நகை நட்டை உறிஞ்சிக்கிட்டு ஓடிட்டாங்களாம். அவங்க சொல்கிறாங்களாம், ஐயா என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்க, என்னை காப்பாற்றி என்னை வெளியே கொண்டு விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொன்னால், அப்படியே விட்டுட்டு இருந்த நகை நட்டெல்லாம் அள்ளிக்கிட்டு காசு சொல்லலாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாங்களாம். இது நம்ம நாட்டில் நடந்த கதைங்க. ஆனால் அதே சமயத்தில் இதே ஆளுங்க எவனாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் விழுந்துட்டான்னாக்க தூக்கி உடனே அங்கே ஆம்புலன்ஸை கூப்பிடு தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வா. அதை செய்கிறதும் என்ன? ஆனால் இன்னொரு பக்கம் ஆக்சிடெண்ட் ஆனப்போ யாருக்கும் தெரியாமன்னா அவன்கிட்ட இருக்கிறத அபகரிச்சுக்கிட்டு ஓடி போகிற ஆளும் இவன் தான். என்ன அது டபுள் ஆக்டு. அந்த காலத்தில் சினிமாவில் ஒரே ஆள் நல்லவனாகவும் இன்னும் கெட்டவனாகவும் நடிக்கிற 2 ஆள் ஒரே ஆள் தான் நடிக்கிறது. ஆனால் தோற்றம் வித்தியாசமாக இருக்கும்.
ஒருத்தன் நல்லவனாக இருப்பேன், ஒருத்தன் கெட்டவனாக இருப்பேன். அவர் அந்த ஆக்டர் அந்த படத்தில் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சினிமாவில். ஆனால் வாழ்க்கையிலே எல்லா மனுஷனும் டபுள் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியாதா உங்களுக்கு? நல்லவனாக இருக்கணுங்கிற ஆசையும் இருக்குது. ஏதாவது சூழ்நிலையில் ஏன் அதை செஞ்சு அதெல்லாம் அழுட்டு போயிட்டால் நம்மெல்லாம் நல்லா இருக்கலாமேன்னு அடுத்த அபகரிச்சுட்டு ஓடுற அந்த மனநிலையும் இருக்க தானே செய்யுது. அப்போது ஒரு சூழ்நிலையில் நல்லவனாக இருக்கணுங்கிறோம், இன்னொரு சூழ்நிலையில் அபகரிச்சுட்டு ஓடிடலாங்கிறோம், ஒரு சூழ்நிலையில் பொம்பளை பிள்ளைக்கு உதவி செய்கிறேன்றான், இன்னொரு சூழ்நிலையில் பொம்பளை பிள்ளைய கெடுத்துட்டு நம்ம இன்பத்தை அனுபவிக்கலான்னு அப்படி செய்கிறேன்னு. உலக மக்களை பாருங்கள். டபுள் ஆக்டுங்கிறது உள்ளே இருக்குதுங்க. இப்போ கடவுள் உண்டாக்குனது ஒரிஜினல்னே, அது நல்லது, சத்தியம் உள்ளது, அன்புள்ளது. ஆனால் இடையில பூந்தது இந்த ஒரு ஆவி சொன்னனே, தூதர்கள் கடவுளுக்கு விரோதமாக வந்தாங்க, அவங்க தான் இன்றைக்கி பிசாசுன்னு மற்ற தீ ஆவிகள்னு பூமியில் கிடக்கிறாங்கன்னே. இந்த தீ ஆவிகளுக்கு பொழப்பே மனுஷனை கெடுக்கிறது, அவனுக்கு கெட்ட புத்தியை கொடுக்கறது. ஸ்கூலில் படிக்கும்போதே படிக்காமல் பாஸ் பண்ணணுமா, ஸ்கூலுக்கு போகாமல் பள்ளிக்கூடம் போகாமல் பாடம் படிக்காமல் நான் பாஸ் ஆகணும். இப்படி இருக்குது. நல்லா இருக்கா? இது நல்லா கேட்க நல்லா தான் இருக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சதாக வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணு. அப்புறம் எனக்கு படித்ததாக வரணும், அதுக்கு ஜெபம் பண்ணு. அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. போய் ஒழுங்காக படிக்கணும், படித்த மட்டுக்கு உனக்கு மார்க் கிடைக்கும், அவ்வளோதான். அதான் நியாயம். ஏன்ட்ட வருவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணணும். பண்ணுறேன். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? படித்ததாக வரணும்னா, தெரிஞ்சதாக வரணும். அப்படி இல்லை, ஏற்கனவே படித்தது அந்த நேரத்தில் பயத்தில் மறந்து போயிடாமல் படித்தது ஞாபகம் இருந்து அந்த கேள்வி கேட்டாப்பில் சரியான கூறாக ஒரு பதில் எழுதி நல்ல மார்க் வாங்கிட்ட ஆண்டவரே, அதுக்கு உதவி செய்யுங்க, நல்ல மனநிலையை கொடுங்க, அப்படி ஜெபம் பண்ணுவேன். அதானே நியாயம். அப்போ இஷ்டத்துக்கு எல்லாம் ஒன்றும் படிக்காமல் 100க்கு 100 வாங்கின ஆண்டவரே, அடுத்தவன்ட்ட காப்பி அடித்து வாங்கின ஆண்டவரே, எங்கேயாவது பேப்பரை விரட்டின ஆண்டவரே, அந்த வியாபாரமெல்லாம் இங்கே கடவுள்கிட்ட செல்லுபடி ஆகாது. அவர் நம்மளை உண்டாக்குறப்போ ஒரிஜினலாக உண்டாக்குனார். அவருடைய சாயல் ரூபம், அவருடைய சுவாபம். அவருடைய சுவாபம் பரிசுத்தம், அவருடைய சுவாபம் சத்தியம், அவருடைய சுவாபம் அன்பு, அவருடைய சுவாபம் நல்லவர், அவருடைய சுவாபம் இரக்கமுள்ளவர், அவருடைய சுவாபம் மனம் திரும்பினா மன்னிக்கக்கூடியவர், அவருடைய சுவாபம் கீழே விழுந்தவனை தூக்கி விடுகிறவர். இப்படி நல்ல சுவாபங்களை உடையவர் தான் கடவுள். கர்த்தர் உண்மையாக வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், நம்ம உண்டாக்குனவர், நம்மளை உண்டாக்கினவர் அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில், அவருடைய சுவாபத்தோடு கூட உண்டாக்கி இருக்கிறார். நான் தூக்கணாங்குருவி கதை சொன்னேன். தூக்கணாங்குருவிக்கு ஒரு சுவாபம், அந்த சுவாபத்தை அதுக்குள்ளே வச்சுருந்தார். அது அப்படி தான் கூடு கட்டும். அது காக்கா மாதிரி கூடு கட்டாது. குயில் இருக்க கூடே கட்டாது. காக்கா கூட்டில் போய் முட்டை இட்டு ஓடி போயிடும். அந்த காக்கா அதை அடை காத்து அந்த குயில் அது குஞ்சு பொறிச்சு வரும் பாருங்க. திருட்டு குயில், குயில் மாதிரி பாடுற அந்த பிள்ளை, குயில் மாதிரி பாடுறது ரேட்டாக அந்த திருட்டு குயிலாக இருந்து காக்காயை அடகாக்க வைக்கிற இந்த புத்தி என்ன புத்தின்றேன் நான். குயில் மாதிரி பாடுறதை மட்டும் பார்க்கக்கூடாது, புத்தியையும் கவனிங்க. அப்படியே குயில் பாடுறது என்னங்க கேட்டு பாருங்கள். குயில் என்ன நல்லாவா இருக்குது பாடுறதை கேட்க. அது கத்துறதை கேட்டு நாங்களும் கேட்டிருக்கோம். அது ரொம்ப நல்லா இருக்குது, இனிமையாக இருக்குன்னு. ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துக்கிட்டு குயில்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்லிக்கிட்டு கிடப்பானே ஒழிய, அந்த பொம்பளை பிள்ளைய நினச்சிக்கிட்டு தான் சத்தம் நல்லா இருக்குன்னு சொல்கிறானே ஒழிய குயிலை சொல்லலை. அப்படியே பொம்பளை இப்போ பார்த்து சொல்கிறவன் கல்யாணம் பண்ண ஒரு பாடு காலமெல்லாம் குயில் மாதிரி சத்தம் நல்லா பாடுறேன்னு சொல்ல வேண்டியதானே. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளாக சண்டை போடுறேன். அப்போ குயில் மாதிரி சொன்ன புத்தி வேறு, இப்போ சண்டை போடுற புத்தி வேறு. என்னடா ஆச்சு? ஒரே ஆள் தானே நீ என்ன? அப்போ உள்ளுக்கு ஒரிஜினலாக அன்பு, இன்பம், சந்தோஷம், சமாதானம், எல்லாம் சத்தியம், இரக்கம், எல்லாம் உதவி செய்ய எல்லாம் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்க இப்போ வேற எங்கே வந்திருக்கு இதெல்லாம்? அதில் இந்த பொல்லாத பிசாசு குட்டி பிசாசுங்க,
அது சில ஆளுகள்கிட்ட ஐடியா கொடுக்குதுந்தா அதை திருடுனான்னா இவனை திருடுனான்னா இங்கிட்டு கொள்ளையடிச்சு போனான்னா இங்கிட்ட விபச்சாரம் பண்ணான்னா இங்கிட்ட வேஸ்தாரம் பண்ணான்னா 1000 சொல்லி எல்லாம் நான் இப்போ என்ன இதில் என்ன கெட்டு போச்சு, இப்போ என்ன தப்புங்கிறான். ஆனால் இது வேறு சோர்ஸ் வேறு. ஒரிஜினல் கடவுள் அவருடைய சாயல் ரூபத்தில் நம்ம உண்டாக்கப்பட்டோம். அப்போ அந்த புத்திக்கு போகணும் நம்ம. கடவுள் இப்போ நம்ம செத்த பிறகு, நம்ம நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகு, நம்ம எந்த மனுஷனும் செத்த பிறகு நியாய தீர்ப்புக்கு போகிறான். ஏன்னா சரீரம் மட்டும்தான் மண்ணுக்கு போகுது, இவனுடைய ஆவி இவனுடைய உயிர் கடவுள்கிட்ட நியாய தீர்ப்புக்காக போய் நிற்க போகுது. அப்படி கடவுள்கிட்ட போய் நியாய தீர்ப்புக்காக நிற்க போகிற போது அங்கே கடவுள்கிட்ட போகணும்ல. அப்போனா இங்கேயே இதெல்லாம் இருதயத்தை ஆளை சரி பண்ணணும்ல. சரி பண்ணணும். மறுபடியும் தேவனுடைய சுவாபம், சாயல் ரூபம், அந்த சுவாபம் நமக்கு வரணும். பழைய பாவமும் மன்னிக்கப்படணும். இங்கே தான் இயேசுநாதர் வர்றாரு. நான் உடைய பழைய பாவங்களை மன்னிக்க ரெடி, ஆனால் இனிமே பாவம் செய்யாமல் இருப்பியா? என்னை விட்டு அந்த பிசாசு பிரிஞ்சு போனேன், நீ பிசாசு பிள்ளையாக இருக்கிற ஆள், இப்போ நீ என்கிட்ட வந்து என் பிள்ளையாக இருப்பியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் இன்னுமே பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். கடவுளே உங்கள்கிட்ட நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன்னு சொல்லி நெஜா கடவுள்கிட்ட வரணும். அந்த நெஜா கடவுள் தான் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை அனுப்பி பூமியில் மனுஷனாக பிறக்க வச்சு மனுஷனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் பண்ணார். இன்றைக்கி மனுஷன் பலவிதமான வழிகளில் நான் செஞ்ச அந்த பாவத்துக்கு இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு என்னென்னவோ செய்கிறான். ஒன்றும் எடுபடலை. எவ்வளவோ செய்து முடித்த பிறகு பரிகாரம் செஞ்சுட்டேன்னு திருப்தியாக வர்றானா? இல்லை, அந்த பாவம் மன்னிக்கப்படலைங்கிற உணர்வு அவனுக்குள்ளே இருக்குது. அவனுடைய மனசாட்சிக்குள்ளே, அவனுடைய உள்ளுணர்வில் நம்ம பாவி தான் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த இயேசுநாதர்கிட்ட வந்தால் அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ண இயேசுநாதர், ஒரு மனுஷன் இயேசுநாதர்கிட்ட வரும்போது அவனுடைய இருதயத்தையே கழுவுறார். இன்றைக்கெல்லாம் போய் ஆற்றுலையும் குளத்துலையும் அங்கே கடல்லையும் குளித்தா சரீரத்தை மட்டும்தான் கழுவ முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த அந்த இயேசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்குதுங்க. உண்மையாகவே இயேசுநாதர்கிட்ட வந்தால் அவர் நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் செய்தவர். பரிகாரம்னா என்ன? நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை, அதை அவர் ஏற்றுக்கிட்டார். அந்த தண்டனை நான் ஏற்றுக்கிறேன், இவனை விடு அப்படின்றாரு. அந்த மாதிரி கணக்கில் வந்தது தான் அந்த பரிகாரம். அதனால் இப்போ இயேசுநாதர்கிட்ட வந்தால் இயேசுவின் ரத்தம், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த அந்த இயேசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவுதுங்க. சரீரத்தை தண்ணி தான் கழுவும், ஆனால் மனசாட்சியே இயேசுவின் ரத்தம். கடவுளுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர், கடவுள் பரிசுத்தம் உள்ளவர். அதனால் பரிசுத்த ஆவியானவர், இங்கே தீய ஆவிகள் நிறையா இருக்குது, அசுத்த ஆவிகள் நிறையா இருக்குது. ஆனால் கடவுளுடைய ஆவி பரிசுத்தமானது. அப்போ இயேசுவின் ரத்தம், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த அந்த இயேசுவின் ரத்தம், அந்த கடவுளுடைய பரிசுத்தமான ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கிறதாம். ஏற்றுக்கிற மனசு இருந்தால் ஏற்றுக்கிறலாம். அதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லைங்கிறவங்க ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு விவரம் இருக்குது, இந்த ஒரு வழி இருக்குது. பாவத்தை தொலைக்க, நம்ம மனசாட்சியவே கழுவி சுத்திகரிக்க, நம்மளை மறுபடியும் அந்த ஒரிஜினல் புத்தியோட, ஒரிஜினல் தேவனுடைய சுபாவம், ஒரிஜினல்னு சொன்னனே, அந்த ஒரிஜினல் தேவனுடைய சுபாவத்துக்கு நம்மளை கொண்டு போக ஒரு வழி இருக்குது. அந்த வழியை தான் சொன்னேன். ஏற்றுக்கிற மனது இருந்தால் ஏற்றுக்கலாம், வேண்டாம் நான் விட்டுறலாம். ஆனால் இது வழி, இது ஒன்றே வழி. ஏற்றுக்கிட்டால் மனசு சுத்தமாகுது, செஞ்ச பாவமெல்லாம் கழுவப்பட்டாச்சு, இப்போ என்கிட்ட பாவம் இல்லைங்கிற மனநிலை வருது. உண்மையாக கடவுளை பின்பற்றி, பிதாவாகிய தேவன் நம்மளை பெற்றவர், நம்முடைய ஆவி, நம்முடைய உயிர், நம்முடைய உயிரை நமக்குள்ளே வச்ச நம்முடைய அப்பா, பரலோக பிதா, அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையா இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் பரலோகம் போகலாம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவரை. இல்லை வேறு எங்கேயாவது யாராவது பரிகாரம் பண்ணியிருந்தால் நீங்கள் அங்கே போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த இயேசு பரிகாரம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். நீங்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், முடிவிலே பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.